3101 வருஷத்தை கழிச்சா கிபி நூற்றாண்டு கிடைக்கும். கலியுக சகாப்தத்திலிருந்து 3101 வருஷத்தை கழிச்சா கிபி நூற்றாண்டு கிடைக்கும். ஸோ இந்த கலியுக சகாப்தம் அப்படின்னு போட்டு வருஷம் போட்டுருக்குறாங்க பாருங்க. சான்னு ஒரு லெட்டர், அதுக்கப்புறம் சூன்னு ஒரு லெட்டர், இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் எண்கள் கொடுத்துருக்கோம். அதில் 1000 100 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இது 1000, இது 100, 4000, 4000, இது 9. 9 இங்கே வருது பாருங்க. 9க்கு இப்படி சுழி வருதா? 9 100, 7னா 7, 7 10, யாருன்னா 10, அடுத்தது 3. ஸோ 4973. கலியுக சகாப்தம் 4973. 3101 கழிச்சிங்கன்னா கிபி 1872. 1872வது வருஷத்துல இந்த கல்வெட்டு. அதுல மாசம் தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஆவணி மாதம் எத்தனாம் தேதி அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். ஆவணி மாதம் அப்படின்னு போட்டு 13ஆம் தேதி, ஆவணி மாதம் 13ஆம் தேதி நிலக்கொடை கொடுத்ததுக்கான கல்வெட்டு தகவல் இதுல இருக்கு. ஸோ இந்த கலியுக சகாப்தம் அப்படிங்கிற வார்த்தை இந்த கோயில கொங்கு மண்டலத்துல இங்க சிறப்பா கிடைக்கும். இன்னொன்னு நாகேஸ்வர பெருமான் சன்னதி, அங்க நமக்கு அனுமதி கிடைக்கல. இந்த கலியுக சகாப்தம் இங்க கிடைக்கும். ஸ்வஸ்தி ஸ்ரீ இங்க இருக்கிறத காட்டிலும் அழகான வடிவமைப்புடன் கூடிய ஸ்வஸ்தி ஸ்ரீயை பார்க்கணும்னா நீங்க தென்புற பகுதிக்கு போனீங்கன்னா அழகான ஸ்வஸ்தி ஸ்ரீ சௌந்தர்யாணி அம்மா பேட்ச். கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. பாருங்க இங்க ஒரு கல்வெட்டு கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கையில குத்திர போதும்னா கையில இங்க கொஞ்சம் இருக்குமா? யாராவது வந்து இது பண்ணுங்க. இல்ல அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். அது ரொம்ப செலக்ட் அது வேண்டாம். இதுலயே பண்ணலாம். கீழே பண்ணுங்க, மேலே பண்ணுங்க. ரெண்டு நல்லா இருக்கு. செய்யாதே செய்யுங்க. இந்த மாதிரி ஆமா நம்ம செதஞ்சத விட்டுடுங்கமா. எலி கையில மட்டும் நம்ம அங்க ஒரு எடுத்து அதுக்காக தான் தேய்க்க சொன்னேன். முனிய புள்ளில தேய்ச்சி கல்வெட்டு சசிச்சு ஒண்ணாகாது.